சந்தானம் மற்றும் மொட்டை ராஜேந்திரன் அவர்கள் இணைந்து நடித்த டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொலியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் சந்தானம் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். ஹாரர் மூவி அல்லது பேய் திரைப்படம் என்று அழைக்கக்கூடிய திகில் நிறைந்த திரைப்படங்களின் கதைகளை அடிப்படையாக வைத்து எடுக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களும் தமிழ் சினிமா உலகில் பகுதியளவிற்கு அல்லது ஓரளவிற்கு மெகா ஹிட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் டேவில் என்ற படத்தின் பெயரை வைத்து டிடி ரிட்டன், டிடி நெக்ஸ்ட் லெவல் என்று தொடர்ச்சியாக ஹாரர் மூவியாகவும் மேலும் பேய் திரைப்படமாகவும் தமிழ் சினிமா உலகில் நம்ம சந்தானம் அவர்கள் தொடர்ச்சியாக பல பாகங்களில் நடித்து வெற்றி படமாக அதை மாற்றிக்கொண்டிருக்கின்றார். அதே அடிப்படையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் என்ற புதிய ஒரு திரைப்படத்தை நடித்து தற்பொழுது வெளியாக காத்து கொண்டிருக்கின்றது. அந்த திரைப்படம் ட்ரைலரும் வெளியாகி இருக்கின்றது. இந்த திரைப்படத்தில் சந்தானம், கீர்த்தி, செல்வராகவன், கௌதம் வாசுதேவன் மேனன், நிழல்கள் ரவி, கஸ்தூரி, ரேடின் கிங்ஸ்லி, யாசிகா ஆனந்த், மொட்டராஜேந்திரன், மாறன் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் ஒரு கலக்கி இருக்கின்றார்கள் என்றே கூற வேண்டும். இந்த திரைப்படத்தை இயக்குவது எஸ் பிரேமானந்த், பிரசன்ட் பை ஆர்யா, த ஷோ ஆஃப் பீப்புள், ப்ரொடியூஸ்டு பை நிஹாரிகா என்டர்டைன்மெண்ட், டிஓபி தீபக் குமார் பாண்டே, மியூசிக் அஃப்ரோ, எடிட்டர் பாரத் விக்ரமன், ஆர்ட் ஏஆர் மோகன், ஸ்டண்ட் சிவா ஹரிஸ் தினேஷ், ஜியோகிராஃபி கல்யாண், விஎஃப்எக்ஸ் ஆர் ஹரிஹரன் சுதன், சவுண்ட் மிக்ஸ் ராஜகிருஷ்ணன், சவுண்ட் டிசைன் சினி சினிமாஸ், பப்ளிசிட்டி டிசைன் தினேஷ் அசோக், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கே மதன்ராஜ், பிஆர்ஓ நிக்கில் முருகன், கிரியேட்டிவ் ப்ரமோஷன் பீட்டர் அவுட், காஸ்டியூம் டிசைனர் ஜாஸ்மின் ஜோசப், ஸ்டில் சாய் சந்தோஷ். இவர்கள் அனைவரும் இணைந்துதான் இந்த திரைக்கதையை உருவாக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த திரைக்கதையில் பேய் கலந்த திரைக்கதை மற்றும் திகில் கலந்த திரைக்கதையாக இருப்பதால் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெறக்கூடிய ஒரு திரைப்படமாக இது இருக்கின்றது. ஏனென்றால் இந்த திரைப்படம் முழுக்க பேய் கலந்த திரைக்கதையாக மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக காமெடிகள் பல இதில் இருப்பதால் மொட்டை ராஜேந்திரன் மேலும் சந்தானம் அவர்களுடைய காம்போ எப்பொழுதுமே ஹிட்டாகக்கூடிய ஒன்றாக இருப்பதால் நிச்சயமாக இந்த திரைப்படம் காமெடிக்கென்று ஒரு நல்ல ஒரு பெயரை பெறும். திகில் கலந்த திரைப்படமாக இருப்பதால் குழந்தைகள், பெரியவர்கள் என்று அனைவரையும் கவரக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் நிச்சயமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. மேலும் சந்தானத்திற்கென்று தனிப்பட்ட ரசிகர்கள் பட்டாளமே தமிழ்நாட்டில் இருக்கின்றது. எனவே அவருடைய நடிப்பை ரசிப்பதற்கும் மேலும் இந்த கதை புதுமையான கதையாக இருப்பதால் சந்தானத்துடன் இந்த திரைப்படம் எப்படி இருக்கும் என்பதை உணர்வதற்கும் நிச்சயமாக ஒரு பெரும் கூட்டம் இந்த திரைப்படத்தை நோக்கி வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. மொத்தத்தில் டிடி நெக்ஸ்ட் லெவல் என்பது நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியாக அனைவருக்கும் இருக்கும். குழந்தைகள், பெரியவர்கள் மேலும் நடுத்தர வயது வர்க்கத்தினர் போன்றவர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை பார்த்து ரசிப்பார்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சிறப்பான கதைக்களமாக இந்த திரைப்படம் இருப்பதால் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடத்தை இந்த திரைப்படம் நிரப்பும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த திரைப்படம் திரைக்கு வந்து பல நாட்களுக்கு திரையரங்குகளில் ஓடுவதற்கு வாழ்த்துக்களை கூறி மேலும் இந்த திரைப்படம் வருவதற்கு எதிர்பார்ப்புகளை நாமும் ஏற்படுத்தி இருக்கின்றோம் என்பதில் மகிழ்வுகின்றோம். டேவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் என்ற இந்த திரைப்படம் சந்தானம் அவர்களுக்கும் மொட்டை ராஜேந்திரன் அவர்களுக்கும் இன்னும் அதில் நடித்த கிங்ஸ்லி போன்ற அனைத்து நடிகர்களுக்கும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் என்பதில் நாம் எந்த சந்தேகமும் பட வேண்டாம். சந்தானம் அவர்கள் தமிழ் சினிமா உலகில் நடிக்கின்றார் என்றாலே அந்த திரைப்படங்கள் எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி ஓடிக்கொண்டிருந்த காலம் ஒரு காலமாக இருந்தது. இப்பொழுது சந்தானமே ஹீரோவாக நடிக்கின்றார் என்றால் நிச்சயமாக எதிர்பார்த்த அளவிற்கு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கும் இந்த திரைப்படம் என்பதை கூறிக்கொண்டு இது போன்ற புதிய காணொலிகளின் டீகோட் செய்யப்பட்ட காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம தமிழா செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் புதியதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றன. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.